ஹாய் மக்களே, இன்னைக்கு டேமுக்கு 11:30 பக்கம் தாங்க போனேன். பையனுக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவு, ஸ்டடி லீவ் விட்டுருக்காங்க, நாளைக்கு எக்ஸாம். ஸோ அதனால என்னைய பைக்ல கூட்டிட்டு போயிட்டு பைக்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். லைட்டா சாரல் இருந்துச்சு இன்னைக்கு, ரொம்ப போயிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இந்த வண்டி மீன் வண்டிங்க. நேற்றுக்கு நம்ம லைன்ஸுக்கு வந்துச்சு, நேற்றுக்கு நல்ல மழை இருந்துச்சு இல்லையா? ஸோ நேற்றுக்கு மத்தியானம் தான் மீன் கொண்டு வந்தாங்க. அப்போ இறால் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் எப்போதுமே இந்த இறால் வாங்கிடுவேங்க. பிள்ளைங்களுக்கு அது பொரிச்சு கொடுத்தனா ரொம்ப நல்லது இல்லையா? ரேட் எவ்வளோ சொன்னாலும் பரவாயில்லன்னு அது மட்டும் எப்படியா கஷ்டப்பட்டு வாங்கிடுவேன். பாப்பா இதை விரும்பி சாப்பிடும். அதனாலே பொண்ணுக்காகவே மெயினா அந்த மீன் இங்க மேக்சிமம் அவ்வளவா வாங்க மாட்டாங்க. இந்த இறால் மட்டும் நான் ஆர்டர் கொடுத்து வாங்குவேன். இவங்க வண்டியில நிறைய மீன் இருக்கு. ஒரு பாக்ஸ்லயும் ஒரு மீன், இறால் இருக்கு, குட்டி மீன் இருக்கு, அது இதுன்னு நிறைய மீன் இருக்கு. நேற்றுக்கு அதை கிளீன் பண்ணல, அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். எனக்கு உடம்புக்கு டயர்டா இருந்ததுனால வச்சுட்டேன். இன்னைக்கு கடைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இந்த மீனை ஃபுல்லாமே கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. எனக்கு இந்த மீன் கழுவும்போது இந்த சோம்பேறித்தனமே எனக்கு இருக்காது. எவ்வளவு மீன் வாங்கி கொடுத்தாலும் சரி, நான் சாப்பிட மாட்டேங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை கிளீன் பண்ணி சமைச்சு கொடுக்கறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அதுலயும் இந்த இறால் கிளீன் பண்றது நம்ம அது கஷ்டம் அப்படிலாம் நம்ம நினைக்கவே வேண்டாம். ரொம்ப சிம்பிள். தலையை எடுத்துட்டு அப்படியே லைட்டா அந்த உடம்பையும் பிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியா கிளீன் பண்ணலாம். கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் கல்லுப்பும் போட்டு, எப்போதுமே நான் மீன் கழுவுனோம்னா இது போட்டு கழுவிடுவேங்க. கல்லுப்பு மஸ்டா போடுவேன். இறாலுக்கு மஞ்சள் பொடி போட்டு கழுவிருக்கேன். எனக்கு மீன் பளபளன்னு ஒயிட்டா நல்ல வெளுவெளுன்னு கழுவுனாதான் பிடிக்கும். அப்படி சமைச்சு கொடுத்தாதான் அதுவும் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால ஃபுல்லா கழுவிட்டேன். கழுவி எடுத்து வச்சுட்டு அது கூடவே கார்ன்ஃபிளவர் மாவு, அதுக்கப்புறம் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, சிக்கன் பொடி இதெல்லாம் சேர்த்து, கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பொரிக்க போறேன். இப்படி நம்ம அதை நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி பொரிச்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இதை கிரேவி மாதிரி குழம்பு மாதிரிலாம் வச்சு கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. அதனால எப்போதும் நான் அப்படிதான் வச்சு கொடுப்பேன். இப்போ சோறு பொங்கியாச்சு. அத்தை நான் கடைக்கு போன டைம்ல கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டாங்க. அதனால சரி மீன் மட்டும் பொரிச்சு கொடுத்துருமா அப்படின்னாங்க. புளித்துவையல் இருக்கு இல்லையா? நமக்கு புளித்துவையல் இருந்தாலே அது மட்டும் இருந்தாலே போதும். சோறு நான் 2 தட்டு சோறு சாப்பிட்டுருவேன். ஏன்னா புளித்துவையல் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். புளித்துவையல் காரமா இருக்காதுங்க, நல்லா புளிப்பா இருக்கும். நிறைய பேர் கமாண்ட்ல கேக்குறீங்க இவ்வளவு காரம் போடுதீங்க அப்படின்னா, அது புளிப்பாதான் இருக்கும். இப்போ மேக்சிமம் பொரிச்சு எடுத்துட்டேன். கத்திரிக்காய் குழம்புக்கு இதை வச்சு கொடுத்துருவேன். பிளேட்ல சும்மாவே போட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி பசங்க சாப்பிடுவாங்க. 1 கிலோ 400 ரூபாய் சொன்னாங்க. பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். ஏன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றது எதுவா இருந்தாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டேன். அதுக்கு மேல கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், லெமன் லைட்டா புளிஞ்சு விட்டு, இதுதாங்க நான் எப்பயுமே இப்படிதான் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே குட் நைட் மக்களை. தேங்க்யூ.